ஒரு அழகான பசுமை நிறைந்த மாய வனம் இருந்தது. அந்த வனத்தில் மரங்கள் சிரித்துக் கொண்டிருந்தது போலவும் பூக்கள் காற்றிலாடி மகிழ்ந்தது போலவும் இருந்தது. ஒருநாள் காலை அந்த வனத்தின் நடுவில் இருக்கும் சிறிய மண் பாதையில் சில நல்ல மனம் கொண்ட நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்தார்கள். ஒரு மஞ்சள் நிற கரடி நண்பன் கையில் ஒரு நீர்ப்பாசன குடுவையுடன் அழகான மலர்களுக்கு மெதுவாக தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தான். அவனுக்கு அருகில் ஒரு சின்ன இளஞ்சிவப்பு பன்றிக்குட்டி 1 2 3 என்று பூக்களை எண்ணிக்கொண்டு குதூகலமாக சிரித்தது. அதே நேரத்தில் ஒரு மரத்தடியில் நீல நிற கழுதை நண்பன் சற்றே சோகமாக உட்கார்ந்திருந்தான். அதை பார்த்து குறும்புத்தனமான கோடுகள் கொண்ட புலி நண்பன் மரத்திலிருந்து தாவி வந்து, "ஏன் இவ்வளவு சோகமாயிருக்கிறாய்?" என்று அன்புடன் கேட்டான். கழுதை நண்பன் மெதுவாக சொன்னான், "எல்லோரும் சந்தோஷமாயிருக்காங்க, ஆனா எனக்கு மட்டும் ஏதோ குறை போல தோணுது." அதை கேட்ட மஞ்சள் கரடி நண்பன் சிரித்தபடியே சொன்னான், "அப்படின்னா இன்று நாம எல்லோரும் சேர்ந்து நண்பர்கள் மகிழ்ச்சி நாள் கொண்டாடலாமே." அந்த யோசனை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. அதே சமயம் தொலைவிலிருந்து ஒரு சின்ன யானைக்குட்டி தன் முதுகில் ஒரு குட்டி நண்பனை ஏற்றிக் கொண்டு வந்தது. யானைக்குட்டி மகிழ்ச்சியாக கேட்டது, "நாமும் உங்களோட சேரலாமா?" "நிச்சயமா" என்று எல்லோரும் ஒரே குரலில் சொன்னார்கள். அதற்கு பிறகு நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து வனத்தை அலங்கரிக்க ஆரம்பித்தார்கள். வண்ண மலர்கள், பச்சை இலைகள், சின்ன சின்ன கற்கள், வனம் இன்னும் அழகாக மாறியது. புலி நண்பன் தாவித் தாவி விளையாடி எல்லாரையும் சிரிக்க வைத்தான். பன்றிக்குட்டி குதித்து குதித்து நடனமாடியது. யானைக்குட்டி தன் தும்பிக்கையால் சின்ன சின்ன தண்ணீர் துளிகளை தெளித்து எல்லாரையும் குளிர்ச்சியாக வைத்தது. அந்த சந்தோஷத்துல சோகமாக இருந்த கழுதை நண்பனின் முகத்திலும் மெல்ல ஒரு சிரிப்பு வந்தது. அவன் மகிழ்ச்சியுடன் சொன்னான், "இப்போ எனக்கு எந்த குறையும் இல்ல. நண்பர்கள் இருந்தா எந்த நாளும் சந்தோஷ நாள்தான்." அதை கேட்ட எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். சூரியன் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்தது. வனம் அமைதியாக இருந்தாலும் நண்பர்களின் மனம் முழுக்க மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. அப்போது மஞ்சள் கரடி நண்பன் சொன்னான், "நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து சேர்ந்து சிரித்தால் அதுதான் உண்மையான மகிழ்ச்சி." அந்த நாள் முதல் அந்த மாய வனத்தில் நண்பர்கள் எப்போதும் ஒன்றாகவே இருந்தார்கள்.